மத்திய பாஜகவினுடைய தலைமைக்கு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய தகப்பனார் உடல்நிலை சரியில்லை, நான் போட்டியிடப் போவதில்லை என்று அழுத்தமாக எழுதியிருப்பதைத்தான் மத்திய பாஜக தலைமை சுட்டிக்காட்டுகிறது. அதை தவிர தங்களுடைய வீடியோவில் குறிப்பது உண்மை, 100% உண்மை. இது தமிழகத்திற்கு ஒரு மாறுதலை கொண்டு வர இருக்கிறது. அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி காரணம் என்ன என்று கேட்டால், அது ஜூன் மாதம் மே எண்டுலயோ ஜூன்லயோ யூனியன் கேபினெட் எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. அதுல டாக்டர் எல் முருகன் மத்திய பிரதேசத்திலிருந்து எம்பியா இருக்கிறார், எம்எல்ஏக்கு கண்டெஸ்ட் பண்றாரு. எம்எல்ஏ ஜெயிச்சிருவார் ஒரு இன்டென்ஷன் இருக்கு, ஒரு ஹோப் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த பாசிபிலிட்டி ஆஃப் தட், எப்படி நிதிஷ்குமார் எம்எல்ஏல இருந்து எம்பி ஆனாரோ, இவர் எம்பில இருந்து எம்எல்ஏ வரார் எல் முருகன். அந்த வேகன்சியில கண்டிப்பாக 100% அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சர் ஆகிறார். உள்துறையா அல்லது வேற ஏதான துறையா, இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங்கா இல்ல யூத் அஃபேர்ஸா, எல்லாமே ஒரு மாசத்திற்குள் முடிவாகிவிடும். அண்ணாமலைக்கு மிக உயர் பதவி கிடைக்க இருக்கிறது டெல்லியில்.